உகந்த என் நாவின் நண்பர்களே, இன்றுதான் நீங்கள் உண்மையில் உலக வாழ்வினை ஆரம்பிக்கின்றீர்கள். நீங்காத வாழ்க்கை துணையாகின்றீர்கள். ஒரு உயிரும் ஈருடலுமாக ஒன்றிய காதலாய் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்றத்திலும் வாழ்விலும் ஒருநிலைப்பட்ட உள்ளத்தினராய் அன்பும் அறனும் உழைத்தாயின் இல்வாழ்வு பண்பும் பயனும் அது என்று வள்ளுவ பெருமகனால் வகுத்த வாழ்க்கையினராய் நன் மக்களை பெற்று வழிவழியே தமிழ் மரபுப்படி வாழ்க என வாழ்த்தி இந்த தமிழ் முறைப்படி நடக்கின்ற இந்த திருமணத்துக்கு பெயர் குரலாயம். அந்த திருமண முறையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கலாபூஷணன் தமிழங்கனர் ஐயா குமரிவேந்தன் அவர்களை நன்றி கவர்ந்து வாழ்த்தி வணங்கி இந்நன்மக்களுக்கு நல்ல ஆசைகளை வழங்க இங்கு வந்து கொண்டிருக்கிற என் ஆரோக்கிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேரம் இனிய வணக்கங்கள். திருமணம் என்பது ஒரு ஆடவனும் பெண்ணும் கணவனும் மனைவியுமாக இணைகிற நிகழ்விற்கு பெயர்தான் திருமணம். அப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு பெயர் இல்லற வாழ்க்கை. இந்த உலகத்துல ஒழுக்கத்தோடு மக்களிடம் நீடித்து வாழணும்னா கண்டிப்பா இல்லற வாழ்க்கை என்பது முற்றிலும் முதன்மையான ஒரு விஷயம். அந்த இல்லற வாழ்க்கையை பத்தி நம்ம முன்னோர்கள் பல முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லறம் அல்லது நல்லறம் என்று ஆய்வு மூதாட்டி நம்ம அவை சொல்றாங்க. குறிப்பா இங்கு வந்தவங்க இருக்கிற ஆளுநர் சொன்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது என்ன புதுமுறையில திருமணம் நடக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அது முற்றிலும் தவறு. ஏன்னா இதுதான் பயன்மொழி தூய தமிழ் மொழி. நாங்களாம் யாரு? உலகின் முதல் மொழி, மூத்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாங்க. இந்த மொழியில என்ன இல்லை? செம்மொழியான நம் தமிழ் மொழியில தொன்மையும் உண்மையும் இளமையும் வளமையும் உண்மையும் துண்மையும் கொண்ட ஒரு பெருமைமிக்க ஒரு தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாங்க. இப்போ நான் சொல்றேன், நம்ம ஐயா சொல்றாரு, அதுக்கெல்லாத்துக்கும் மேல உலகத்துல நம்மளுடைய பெருச்சக்கரா இருக்கட்டும், பாரதிதாசனா இருக்கட்டும், மரமொழி அடிகளா இருக்கட்டும், இவர்களெல்லாம் சொல்லிட்டு போன விஷயம் தான் நமக்கு ஆதரிக்கும். ஏன்னா தமிழர் அடிகளா இருக்க காரணம் என்ன? நமக்கு இருக்கிறத விட பிற மொழி பிற இனத்துல இருக்கிறது பெருசு நினைச்சுதான் இந்த அடிகளை எடுத்து போனோம். அது வகையில மனிதனால் பேசப்படுகின்ற மொழியும் மிக சீரும் திருத்தமும் பொழிவும் கொண்ட மொழி என்றால் அது தமிழ் மொழி மட்டுமே என்கிறாரு டெய்லர். அறிஞர் என்சோ சொல்றாரு பாருங்க, கிரேக்க மொழியில பல செய்யும் நாளையுடைய லத்தீன் மொழியை விடவும் சிறந்த பன்மடங்கு உயர்ந்தது தமிழ் மொழி தான் அப்படிங்கிறாரு என்சோ. அறிஞர் என்சோ இதுக்கெல்லாம் நிறைய கிட்டத்துல அலெக்ஸ் சூரியன் அமெரிக்காவுடைய வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, மாந்த இனம் பூமி தண்ணியில் தொடர்ந்த பொழுது பேசிய முதல் மொழி என் தாய்மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறாரு. அப்போ இவ்வளவு பெருமை மிக்க நம்ம மொழியில வாழ்வியல் சாதனைகளை செய்ய முடியல, வழிபாட செய்ய முடியலன்னா நாங்க எவ்வளவு வக்கற்ற நிலைக்கு, எவ்வளவு கீழ் நோக்கி நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். ஏன் நாங்க சிந்திக்க மறுக்கிறோம்? இன்னைக்கு பகுதி முதல்வர் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாத்துலயுமே ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறோம், தமிழ்டா 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 வைக்கணும். ஆனா ஏன் உகந்த மொழி அல்ல, எங்களுடைய வழிபாடு உகந்த மொழி அல்லன்னு நாங்க ஏன் சிந்திக்க மறந்துட்டோம்? ஏன்னா தமிழ் அடிமையானதுக்கு காரணம் வேற தமிழர்கள் தான். தமிழ் இன்னொரு பக்கம் இருக்கட்டும், தமிழ் எப்படி இருந்துச்சு, தமிழ் எப்படி வாழ்ந்த ஒரு காலத்துல மண்ணும் நிலைய மழையும் எங்கள் மழையை என்று மாதத்தி பாடினான் தமிழன். தஞ்சனாதி மாயின் பலங்களுக்கு நாடு இந்த நாடு என்று நெஞ்சமுழுத்து பேசினான் தமிழன். கங்கையும் காவிரியும் இந்த நகை என்று இருமாந்து பேசினான் தமிழன். ஆண்மை நிறைந்தவனடா தமிழன். ஆண்மையால் பகைவரை வென்றான், தாராண்மையால் கண்கலத்தை அநிலமாக்கினான், வேளாண்மையால் பலம் பெருக்கினான். அப்படின்னா தமிழர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு தம் இனத்துக்கு தன்னுடைய மொழிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பாராண்மையால் எவன் சிறந்தவன் எவனோ அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நம் தமிழ் சமுதாயம் இன்னைக்கு நாக்கடி திரைதனில தன்னுடைய தலைவனுக்கு ஏற்றுக்கிட்டு இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக நமது அறிவார்ந்த சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும், எங்கே வாழ்ந்தோம் எங்கே வீழ்ந்தோம் அவருடைய விஷயத்தை தயவு செய்து இதை உணருங்க. நாங்க யார்? ஒரு உலகத்துக்கு வேளாண்மையை கற்றுக்கொண்ட ஒரு பெருமிக்க இனத்தின் சொந்தக்காரர்கள் தான் நாங்க. அந்த வகையில இந்த தமிழ்மொழியின் சிறப்பை பார்த்துட்டோம். தமிழர்கள் யாருன்னா அப்படின்னு பார்த்துட்டோம். தயவு செய்து கேள்வி படிக்க எங்க நாங்க
இன்று நான் வந்து இங்க வந்திருக்கேன், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் இருக்கிறேன். எனக்கும் இந்த நாடும் ஒரு 5 வருஷம் தொடரவே இல்லை. முற்றிலும் தமிழகத்தோட இந்த தொடர்பின் விளைவு தான் இது. ஐயா இமீன் ஐயா இருக்கிறாங்க, ஐயா சக்திவேல் முருகன் ஐயா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த 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 குறிப்பா தமிழகத்துல வீரத்தமிழ் முன்னேற்றம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி விட்டு ஐயாலாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. ஏன்னா இளைஞர் நமக்கு அந்த பெரும் மாற்றம் தான் இந்த இந்த நிகழ்வுக்கு நீங்க வந்திருக்கும் போது ஒரு சிறிய மாற்றமாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ இப்பதான் நீங்க யோசிப்பீங்க, நாங்க யாரு? சரி, யார் தமிழர்? உண்மையில யார் தமிழர்? முன்னன் தோன்றிய நிலத்தில் முடித்தவர், மூத்த தமிழ்மொழி புலரின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையார் திசையெல்லாம் பரந்துரையாளர் நடந்தவர், இன்னொரு இயற்கை நாடகம் வகுத்தவர், இந்திய நாடகம் துணையவர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர். எனினும் என்ன, இன்றவர்கள் அடிமைகள். அதே பாடல சொல்ற வான்குடி மனிதனில் வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தத குறிஞ்சியில் காதலில் இழந்தவர், தேனுமில் முல்லை மார்க்கம் நெய்தலை தீர ஆய்ந்து எல்லாரும் வகுத்தவர். எப்படி சொல்றாங்க? வளர்ந்தத குறிஞ்சியில் காதலில் இழந்தவர், தேனுமில் முல்லை மார்க்கம் நெய்தலை தீர ஆராய்ந்து எல்லாரும் வகுத்தவர். எனினும் என்ன, இன்றவர்கள் அடிமைகள். இந்த நம்ம 50 நிலங்களை பார்த்துருக்கீங்க, குறிஞ்சி முல்லை மார்க்கம் நெய்தல் அப்படின்னு. அது ஒரு நில வாழ்க்கையில் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த முல்லை நமக்கு எடுத்துவோம். அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்து கொஞ்சம் ஆன பிறகு அந்த பெண்ணுக்கும் ஒரு காளைய வளர்ப்பாங்க. ஆனா அந்த காளையை ஒருபோதும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, ஊட்டச்சத்துக்களை விட்டு கொம்புகளை கூறாக்கி வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த காளையை அடக்குறானோ அவனுக்கு தான் அந்த பெண். ஏன்னா பரம்பரையாக வீரத்தை கடத்தியவர்கள் தமிழர். அந்த காளை அந்த பெண் அடக்கலனா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கல. அதான் அடுப்பதை சொல்லுவாங்க, கொள்ளைக்கு கோடு அஞ்சுவானை மறுமையும் புள்ளாய ஆயமகள். எப்படி அந்த காலை நடக்கிறனா அடுத்த ஜென்மம் இருந்தாலும் கூட அந்த ஜென்மத்தில் கூட அவனை அந்த பெண் மறக்க மாட்டான். எப்படின்னா தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாறு அவ்வளவு உயர்ந்ததா, அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்கதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என் மொழியில வழிபாடு செய்ய முடியல, என் மொழியில வாழ்வியல் சடங்குகளை செய்ய முடியல. அந்த அளவுக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ திருமண சடங்குல நீங்க எல்லாம் நல்ல ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சுக்கணும். திருமண சடங்குல இந்த வடமொழி ஆரிய மொழி சமஸ்கிருத மொழியில நீங்க பார்த்துருப்பீங்க. திருமண சடங்கு நடக்கும்போது அதுல வேணா இதெல்லாம் குறிப்பிடுத்துங்க. சோமக பிரதம வீர உத்திரக வீர கண்டக திருதியோ அக்னிஷ்டேன்னு ஒரு மந்திரம் வரும். அந்த மந்திரத்துக்கான பொருளை நான் இங்க நல்ல நிகழ்வு சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவ்வளவு கொடுமையா இருக்கும் அந்த மந்திரங்களுடைய விளைவு. ஆனா எங்களுடைய மொழியை நாங்க செய்கிற பொழுது பேசுகிற பொழுது கூர்ந்து அவதானிக்கிற மறுக்கிற மக்கள் புரியாத ஒரு மொழியில பேசுகிற பொழுது கூர்ந்து கவனிக்கிறீங்களே, அது எந்த அளவுக்கு நம்ம விருந்திருக்கிறோங்கிறது சரியான ஒரு உதாரணம். ஏன்னா வடமொழி எப்பொழுது தமிழர்கள் வாழ்க்கையில உள் வந்துச்சோ அன்றைக்கு இதில் ஆரம்பிச்சதுதான் இந்த தமிழ் மொழி. ஏன்னா வடமொழி வந்ததுக்கு பிறகு தமிழ் வந்து தலைமை இருந்தது, வழிபாடு வாழ்வியல் செய்ய மறுத்தது. அதே மாதிரி இந்த தமிழ் மொழி நம்ம வடமொழி நம்மளுடைய வாழ்க்கை கொண்ட பிறகு தமிழ் மொழியில் இருக்கிற அந்த தூய விஷயம் எல்லாத்தையுமே நாங்க மறந்துட்டோம். ஏன்னா தமிழ் மொழி தாழ்ந்து போனதுக்கான காரணம் நாங்கள் தான் அங்கிற அந்த குற்ற உணர்ச்சியை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உலகளாவிய ரீதியில பல உயர்ந்த மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் மொழியுடைய பெருமை. சிங்கப்பூர்ல போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசு மொழி, மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அரசு மொழி, ஆஸ்திரேலியாவில் ஆகிட்டாங்க, கனடாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த மொழியா மதிப்புமிக்க மொழியாக கருதிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்றைய நிலைமைக்கு காரணம் நாங்கள் என்பதை யாரும் நம்புகிறோம். ஏன்னா இந்த ஆரிய வடமொழி வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு இருந்த அந்த வீரர் அந்த பழக்க வழக்கங்கள் அறிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு ஐயா சொல்றது போல இன்னைக்கு எத்தனை வீடுகளை நாங்க தமிழ் மொழியில வேறு வைக்கிறோம் சொல்லுங்க. பேர் வைக்கிறோம் பாம்பு மாதிரி. ஏன்னா அந்த அதாவது அவர் நான் குத்தா சொல்லல. ஏன்னா நம்ம அன்றைய முன்னோர்கள் கணித்தது அத்தனையும் சரி. அது பேர் வந்து பிறப்பியம், சாதகம் பார்க்கறது பேரு பிறப்பியம். அன்னைக்கு எங்களுடைய முன்னோர்கள் சரியா கணித்தாங்க. உலகை உருண்டைன்னு முதலாக கழிச்சது எங்களுடைய பெரியவர்கள் தான். ஆனா அது யாரெல்லாம் விலைக்கு விட்டுருவாங்க, ஒரு நாள் 2 பணங்களை பொறுத்து விட்டுருவாங்க. இதுதான் நடக்குது. ஆனா நான் சாதம் பார்க்க வேணாம்னு சொல்லுது. நம்ம தொல்காப்பியர் சொல்றது பன்னிரு பொருத்தங்கள் சொல்லுது. அது எப்படி ஆனா சூழலையும் இந்த உளவியலையும் மக்களுடைய காலப்போக்கில் உளவிய மாற்றத்தை தீர ஆராய்ந்து அந்த 12 பொருத்தங்கள் சொல்லுது. காதல் பொருத்தம், உடல் பொருத்தம், உரு பொருத்தம், தொழில்முறை பொருத்தம்,
கல்வி பொருத்தம், அகவை பொருத்தம், உண்டி பொருத்தம், முறை பொருத்தம், குடும்ப நிலை பொருத்தம் சொல்லி அந்த பன்னிரு பொருத்தங்களை நீங்க அரசு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த எங்களுடைய இனத்துல எந்த இனமே வேண்டும் நீதிமன்ற வாசல் நிற்காது. இப்போ இந்த திருமண வாழ்க்கைனா என்ன, திருமணம்னா என்ன, நாங்க எப்படி இல்லற வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொண்டு போகணும்னு யாருமே சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா அறியாத ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சு தெரியாத முடியல என்ன வந்து பேசி இந்த இல்லற வாழ்க்கையை இணைச்சு விட்டுருது. அப்படி இல்லற வாழ்க்கை இணைச்சது விளைவுதான். ஏன்னா உலகத்தினுடைய மற்ற இனங்கள் மற்ற மதங்கள் சார்ந்து நடக்கின்ற திருமணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப நிலையை பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுலாம் இருக்கும். இப்ப நீங்களே வந்தீங்க மணமக்களை வாழ்க்கை தனியும் சுவையும் போல அது அவங்கள போல இவங்களை போல என் மாதிரி என் கணவன் மாதிரியோ கணவன் மாதிரியே என் மாதிரி யாரும் பார்த்துறீங்களா? இல்ல, ஏன்னா அது முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய சிக்கல்கள் உருவாக்கப்பட்டு அதை தடுத்து விடச்சிருந்தா நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கோம். ஆனால் உறுதியாக ஒரு நாள் இந்த நிலை மாறும், உறுதியாக தமிழ் போகிறது. அறிவுரை மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க. உங்களுடைய சொந்தமா உங்களுடைய தம்பியா அண்ணனா உங்களுடைய பிள்ளையா நினைச்சுக்கோங்க. ஏன்னா 5 வருஷம் தள்ளி நீங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப மனத்தை தந்துச்சு. ஏன்னா நேற்று கூட ஒரு கடைக்கு போயிட்டு தம்பி திருவள்ளுவர் சிலை இருக்க நான் சொல்றேன், ஆனா நான் 5 வருஷம் கடையில வேலை பார்க்குறேன், முதல்ல நீங்க திருவள்ளுவரோட சிலை கட்டு நீங்க மட்டும்தான். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் போச்சு. என்னடா நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்க. உலகத்துக்கே பசுக்கள் பசுமை முத்திராவதிகள் சொல்றாங்க, உலகத்துக்கே எந்த மதமா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பொதுமறையில் இருந்த பெருமகனாக வந்து வள்ளுவர் தான், திருக்குறள் தான். இன்னைக்கு ஆங்கிலத்தில் மட்டும் 40 வரலாற்று ஆசிரியர்கள் வந்து 40 மொழிக்கு மேல மொழிபெயர்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அப்பயும் கூட உட்பொருள் வந்து மக்களுக்கு மொழி பெருத்துக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திருக்குறள் எல்லாமே எதுவுமே இல்லை. அதுதான் தமிழரின் வேதம், தமிழரின் மறை. அதனால இங்க வந்து இருக்கிற சொன்னது இனியாவது உங்கள் ஊர்கள்ல உங்களுடைய திருமண நிகழ்வுகள்ல தமிழ் மொழியை கொண்டு நடத்துங்க, தமிழ் அந்தணர்களை கொண்டு நடத்துங்க. நான் ஒரு தலையாக தம்பியா நான் உங்களுக்கு கேட்கிறேன். இந்த திருமண நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிற ஐயா, உங்களுக்கு எமது நன்றிகள், பாராட்டுக்கள். ஒரு வருத்தம் என்னன்னா இந்த நிலை நம்மளுடைய தமிழ் சமுதாயம் நம்ம எங்கேயோ தூக்கி விட வச்சிருக்கணும். ஆனால் அது உறுதியாக நடக்கும். நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இது வந்து நம்ம இன்னும் அடுத்த குடமுழக்கு கோயில்களில் குடமுழக்கு செய்வதற்கான வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால உறுதியாக இந்த நிலை மாறும். இறுதியாக மணமக்கள் ஒரு விஷயம் சொல்லுங்க, திருமணம் என்பது ஆசைக்காகவோ அல்லது இல்லற வாழ்க்கை என்பது ஒரு ஆசைக்காகவோ அல்லது பிற வற்புறுத்தலுக்காகவோ இந்த சமுதாய நடைமுறைக்காகலாம் இல்லற வாழ்க்கை சொல்ல. ஏன்னா இல்லற வாழ்க்கை வந்து ஒரு தேவையின் அடிப்படையில் இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா உடல் தேவை, மன தேவை, அறிவு தேவை, இந்த 3 தான் அறம்பொருள் என்பது. அந்த தேவைகளை உங்கள் வசமாக்கி அந்த தேவைகளை தேடுவதன் மூலமாக தன்மைப்படுத்தி நீங்கள் இணைகிற இந்த இல்லற வாழ்வு என்று பல்லாண்டுகளாக இணைத்து செலுத்தணும்னு நான் வாழ்த்து வணங்குறேன். அது மட்டும் நன்மக்கள் அந்த உலகம் அதுதான் நம்மளுடைய மறைன்னு சொல்றது. ஏன்னா தமிழர்கள் வந்து உயிர்நேய மனிதநேயவாதிகள் வந்து தமிழர்கள் வந்து உயிர்நேயவாதிகள், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்கள் தமிழ் மொழி பாருது. ஆக இறுதியா இங்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு விஷயத்த நான் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். இமயம் தொட்டு குமரி மட்டும் இசை பறந்து மக்கள் நாம் இனியும் அந்த பெருமை கொள்ள ஏற்றையாலும் செய்வோம் என்ற விஷயத்தையும் நினைவுபடுத்தி இந்த மணமகன் ராசிகளையும் நான் சொல்லி இனியாவது நாம் தமிழோடு இணைந்து தமிழால் வாழும். தமிழ் என்பது நாம் வேறு பேச்ச மொழியல்ல, அது நம் மூச்சு மொழி. தமிழ் இல்லையே தமிழர்கள் இல்லை, தமிழ் இல்லையே உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. ஆக பெரும் திமுறோடு தன்னம்பிக்கையோடு மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்து இனிமேல் ஒரு வீடு நடைபோற்று நீங்க அத்தனை இல்லைய தமிழ் தண்ணி நிறைவேறுவீங்க. இனியாவது இந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து ஒரு உயர்ந்த சமுதாயமாக போற்றி புகழணும். நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அது தமிழகத்துல பயங்கர ஒரு மாற்றம் வந்துச்சு. இன்னைக்கு சமஸ்கிருதத்தை விட தமிழ் மொழியில செய்யறவங்க வந்து அதிகமா வந்துட்டாங்க. ஏன் அதை சொல்ற திரும்பத்துக்கும் வலியுறுத்தினா நாங்கள் வந்து வீரத்துக்கும் காதலுக்கும் வீரமும் காதலும் அந்த வீரத்தையும் காதலையும் நம் மனதில் வைத்து வீர் நடை போட்டு நடக்கணும். உறுதியால் ஒரு நாள் வெல்வோம். இங்கு வந்த அனைவருக்கும் நன்றிகள். மக்களுக்கும் நன்றி.